இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்துயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் அழைப்பை பெற்றவர்களே, கிறிஸ்தேசு ரத்தத்தால் மீட்டெடுக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, பிதாவாகிய தேவனால் கிறிஸ்தேசுவுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களே, பரிசுத்தவான்களாகும்படியாய் பரிசுத்தவான்களாக்கப்படும்படியாய் அழைப்பை பெற்றவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, வேறு பிரிக்கப்பட்டவர்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக உங்களை அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்காக நான் சற்று காலம் தாழ்த்த வேண்டியதாக இருந்தது. ஒன்று, நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேதாகம புத்தக கடையின் முன்பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருக்கிறது. அதனுடைய அந்த இரைச்சல் சற்று அதிகமாக இருந்தது. ஒன்று. இரண்டாவது, என்னுடைய நேற்றைய தினத்தில் நடைபெற்ற இலங்கையிலிருந்து இலங்கை வாசி ஒருவர் திடீரென்று என்னுடைய 2 நாட்களுக்கு முந்தைய செய்திகளிலே புகழ்ந்து அந்த செய்தியை குறித்து புகழ்ந்து சில வார்த்தைகளை எழுதியிருந்தார். அப்பொழுதே எனக்கு சந்தேகம் வந்தது. புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகளை எழுதி கொண்டிருக்கிறார். இவர் யார்? இவர் ஊழியக்காரரா, இல்லை விசுவாசியா, இல்லை சாதாரண ஒரு கிறிஸ்தவனா என்கிற ஒரு கேள்வி என் மனதிற்குள்ளே தோன்றியது. ஆனாலும் விட்டு பிடித்தேன். என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று. அடுத்த நாள் செய்தியிலே 7ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 7 அல்லது 6ஆம் தேதி செய்தியாக இருக்கலாம். இந்த அக்டோபர் மாதம் 6 அல்லது 7ஆம் தேதி இறை செய்தியினுடைய அதே பகுதியில் அவர், ஐயா, உங்களுடைய செய்திகள் அனைத்தும் மிக அருமையாக நேர்த்தியாக இருக்கிறது. இந்த செய்திகள் எங்கள் இலங்கை மக்களுக்கு வேண்டும். உங்களுடைய புத்தகங்களும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஒன்று எனக்கு அனுப்பி தாருங்கள். நான் என்னென்ன புத்தகங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று எழுதியிருந்தார். நானும் ஏதோ புத்தகங்களை கேட்கிறார், சரி என்று வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி கொடுத்தேன். எழுதி அதே பகுதியிலே அதற்கு பதிலாக ரிப்ளை அனுப்பும்போது அனுப்பியிருந்தேன். மறுநாளிலே அவர் திடீரென்று வாட்ஸ்அப்பிலே தன்னுடைய தேவைகள் என்ன, சில வேதாகமங்கள் வேண்டும், உங்களுடைய புத்தகங்களில் அதிகமான புத்தகங்களும் வேண்டும் என்று கேட்டிருந்தார். முகநூல் மெசஞ்சரில் திடீரென்று வீடியோ காலிலே வந்தார். 2-3 முறை என்னிடத்தில் அவரை அழைக்க சொன்னார். நான் அழைக்கவில்லை. நான் இப்படிப்பட்டவர்களை நானாக அழைப்பதில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எனக்கு பதிவிடுங்கள் என்று சொல்லுவேன். நான் அவர் முகநூல் மெசஞ்சரில் வீடியோ காலிலே வந்தபோது எடுக்கவில்லை. உடனடியாக திரும்பவும் அந்த 7ஆம் தேதி செய்தியின் அடிப்பகுதியில் அவருடைய அந்த கமெண்ட்ஸ் பகுதியில், நான் நீங்கள் புத்தகங்களை அனுப்பித்தாருங்கள் என்று எழுதியிருந்தார். அப்பொழுது நான் பதில் எழுதினேன். என்ன பதில் எழுதினேன் என்றால், முதலாவது எனக்கு அந்த புத்தகங்களுக்குரிய விலை தொகை என்னுடைய அக்கௌண்ட்டிற்கு வர வேண்டும். இரண்டாவது, ஏனெனில் இலங்கைக்கு நான் புத்தகம் அனுப்பி கொடுப்பதாக இல்லை. காரணத்தை எழுதினேன். ஏனெனில் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை வானொலியில், சத்தியவசனம் வானொலியில், பேக் டு த பைபிள் என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய, அது மதுரையிலும் இருக்கிறது அதனுடைய அலுவலகம் ஒன்று, ஆனால் இலங்கையிலே
இருக்கிற அந்த பேக் டு த பைபிள் சத்தியவசனம் என்கிற வானொலி செய்தி கொடுக்கின்ற அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்றேன் என்று சொல்லி தோமஸ் என்றொருவர் என்னிடத்தில் சுமார் 7,000 ரூபாய்க்கு அதிகமான புத்தகங்களை, என்னுடைய புத்தகங்களை விலை எனக்கு அனுப்பித்தாருங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு பாடல் வெளியீட்டகம், சிடி கேசட்ஸ் வெளியிடுகிற ஒரு வெளியீட்டகம், நான் அந்த நிறுவனத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவங்களும் ஃப்ராடு தான், எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களுக்கு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் புறவாசல் பகுதியில் ஒரு புத்தக கடை, வேதாகம புத்தக கடை இருக்கிறது. அந்த புத்தக கடையிலே நான் பல ஆண்டுகளாக புத்தகங்கள் கொடுத்து வந்தேன். முதலாவது சில ஆண்டுகள் ஒழுங்காக அந்த புத்தகங்களுக்கான தொகைகளை விற்று விற்பனையானவுடன் பணத்தை அனுப்பி தருவார்கள் அல்லது செக்கை அனுப்பி தருவார்கள். பிற்பாடு போக போக பாக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சில ஆண்டுகள் பொறுத்து பார்த்தேன். ஒரு முறை நேரடியாக சென்றேன். அவர் சுமார் ஒரு 6,000 அல்லது 7,000த்திற்கு அதிகமான தொகை அந்த புத்தக நிறுவன உரிமையாளர், அந்த பாடல் சிடிக்கள் வெளியிடுகின்ற, அதாவது ஆசீர்வாத பூக்கள் அல்லது காலை தியான பூக்கள் என்று ஒரு சிடியெல்லாம் போட்டாங்க, நிறைய பாடல்கள் போட்டிருக்காங்க சிடி. அந்த நிறுவனத்தார் அங்கே சென்றபோது அது காசெல்லாம் இப்போ இல்லை, உங்களுடைய புத்தகங்களை நாங்கள் ஃப்ரீயாக எல்லோருக்கும் விற்பனை செய்து உங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகின்றோம், அது போதாதா, காசெல்லாம் தர முடியாது அப்படின்னார் அந்த வயதானவர். நான் அப்போது சொன்னேன், நான் புத்தகங்களை லாப நோக்கத்திலே போடவில்லை. புத்தகத்திற்கு ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 30% உங்களுக்கு லாபம் தருகிறேன். லாபத்தையும் எடுத்துக்கொண்டு புத்தகத்தினுடைய முழு தொகையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நான் உங்களுடைய பெயரை பிரஸ்தாபம் செய்கிறோம், போதாதா என்றால் இது ஊழியம் அல்ல. கிறிஸ்தவ புத்தக கடைகள் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் இருக்கிற அநேக புத்தக கடைகளின் உரிமையாளர்கள் இப்படி ஏமாற்றுகிறார்கள். ஏன் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறீர்கள் என்று கேட்டு அவர்களுடைய தொடர்பை அதோடு நிறுத்திவிட்டேன். அந்த இலங்கை வானொலி, அதாவது பேக் டு த பைபிள் சத்தியவசனம் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற தோமஸ் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். பல முறை என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னிடத்திலே கேட்டு வந்தார். அப்பொழுது நான் எப்படி இலங்கைக்கு புத்தகங்கள் அனுப்பி தருவது என்று கேட்டபோது அவர் சொன்னார், அந்த குறிப்பிட்ட நபருடைய அந்த வேலூர் சென்னையிலே புது வண்ணாரப்பேட்டை, நியூ வண்ணாரப்பேட் என்ற பகுதியில் அவர்களுடைய சிடி கடை இருக்கிறது. அந்த சிடி வெளியீட்டு நிறுவனம், பாடல் சிடிக்கள், கிறிஸ்தவ பாடல் சிடிக்கள் வெளியிடுகின்ற அந்த நிறுவனம் இருக்கிறது. அவருடைய புத்தக கடை வேலூர் சிஎம்சியின் புறவாசல் பகுதியில் இருக்கிறது. அவர்களுடைய விலாசத்தை தந்து அவர்களிடத்தில் அவர்கள் உங்களை அழைப்பார்கள். நீங்கள் புத்தக பார்சலை அவர்களுடைய கடைக்கு அல்லது சிடி கடைக்கு அனுப்பி கொடுங்கள். நியூ வண்ணார்பேட்டை, புது வண்ணார்பேட்டையிலே சென்னை, அவர்களுடைய விலாசத்திற்கு அனுப்பி கொடுங்கள். அவர்கள் எங்களுக்கு அனுப்பி தருவார்கள், நாங்கள் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று என்னிடத்திலே கூறினார். அதுபோல அந்த சிடி பாடல் வெளியீட்டக உரிமையாளரும் என்னை தொடர்பு கொண்டார். அது அந்த புத்தக கடையில் இருக்கிற வயதானவருடைய மகன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் நானும் நம்பினேன். ஐயா, நாங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக சிடிக்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இலங்கை வேதாகமங்களை அவர்கள் எங்களிடத்திலே வாங்குவார்கள். நாங்கள் பல ஆண்டுகளாக கொடுக்கல் வாங்கல், இந்தியாவிலிருந்து பொருட்களை வாங்கி அனுப்புவரும் அவரே, சிலானிலிருந்து இலங்கையிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி கொடுப்பதும் அவர் வழியாகவே, அவரிடத்திலே கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய பணம், இந்த புத்தகங்களுக்கான பணம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டும், ஏன்னா நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் உடனே சொன்னார், இல்லை, நாங்கள் அவர் எங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்கிறது,
அவர் உங்களிடத்தில் பணத்தை தந்து பொருளை பெற்றுக்கொள்வார். அப்போ அவரும் கூப்பிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா உங்களுடைய தகப்பனார் வேலூர் புத்தக கடையில் எனக்கு இவ்வளவு ரூபாய் தர வேண்டும், அவர் தரவில்லை, உங்களை எப்படி நம்புவது என்று கேட்டபோது, இல்லை இது சிறானுக்கு கொடுக்கிறது, நான் உடனே உங்களுக்கு ரூபாய் அனுப்பிடுவேன் அப்படின்னார். அதாவது இந்த கிறிஸ்தவ போலிகள், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பார்வையிலே நான் இவர்களை புறம்போக்கு கிறிஸ்தவர்கள், பக்தி வேடதாரிகள் என்று சொல்வதற்குரிய அநேக காரணங்களில் இது ஒன்று. அதை தருகிறேன் என்று உறுதிமொழி அளித்தார். நான் அந்த உறுதிமொழியின் பேரில் புத்தகங்களை தாமஸ் பேக் டு த பைபிள் இலங்கை வானொலி, அது சத்தியவசனம் நிறுவனத்திற்கு தாமஸ் என்ற பெயரிலே நான் அந்த புத்தகத்தை அனுப்பி கொடுத்தேன். இன்று வரை 7 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை அந்த புத்தகத்திற்கான தொகை என்னுடைய கைக்கு வரவில்லை. தாமஸ் அவர்களுடைய 2 தொலைபேசி எண்கள் என்னிடத்தில் இருந்தது, தந்திருந்தார். நீங்கள் இலங்கை வானொலி அந்த சத்தியவசனம் அலுவலகத்திற்கு அழைத்தாலே போதும் என்று. உண்மையாகவே நான் அவரை பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறேன். போன் எடுப்பார், தொலைபேசியை எடுப்பார். ஐயா நான் ஆற்றூர் ஜான்சன் பேசுகிறேன், அந்த புத்தகத்திற்கான தொகை இன்னும் வரவில்லை என்றால் உடனே சிங்களத்தில் பேசுவார். ஆங்கிலத்தில் பேசுகிறாலே என்னால் எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது. அதிகமாக ஆங்கிலத்தில் எழுதுவேன், ஆங்கிலத்தில் படிப்பேன். ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் என்னால் பேச சரளமாக பேச வராது. ஏனெனில் சரளமாக பேசுவதற்கு சரியான வார்த்தைகள் அப்பொழுது சரியாக எனக்கு கிடைக்காதபடியினாலே நான் ஆங்கிலத்தில் அதிகமாக பேசுவதில்லை. ஏனெனில் என்னுடைய தொழில் ரீதியாக நான் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய நிலைப்பாடு எனக்கு அதிகமாக வரவில்லை. ஏழை மக்களிடத்தில் பேசும்போது கொலையோக்கல் லாங்குவேஜ் தமிழில் தான் பேச வேண்டும். அப்படி பேசுவதனால் ஆங்கிலத்தில் அதிகமாக எனக்கு பேச வராது. அப்போ அவர் சிங்களத்தில் பேசுவார். பல முறை இப்படியே மாற்றினார். நான் அப்பொழுது என்ன செய்தேன், அலுவலக மேலாளருக்கு அழைத்த போது அவர் சொன்னார், உங்களுடைய அந்த பில்லையும் அந்த பில் காப்பியை எவ்வளவு நீங்கள் நெட்டில் கூகுள் மெசேஜில் எஸ்எம்எஸில் அல்லது இதில் அந்த பில் காப்பியை எங்களுக்கு அனுப்பித்தாங்க நெட்டில் அப்படின்னாங்க. நான் அவர்களுடைய மெயில் ஐடியை பெற்றுக்கொண்டு அந்த மெயில் ஐடியில் அதை அனுப்பி கொடுத்தேன். அது நீங்கள் இன்று இலங்கை சத்தியவசன அலுவலகத்தின் மெயில் ஐடியில் பார்க்கலாம், இன்றும் அவர்கள் டிலீட் செய்யவில்லை என்றார். அதற்கும் அவர்கள் எந்த பதிலும் எனக்கு தரவில்லை. அவர்களிடத்திலிருந்தும் எந்த பதிலும் எனக்கு வரவில்லை. அவர்கள் தாமஸ் அவர்களையே தொடர்பு கொள்ளுங்கள், அவர் சில நாட்கள் லீவில் இருக்கிறார், விடுமுறையில் இருக்கிறார் என்று பதில் தந்தார்கள். அவ்வளோதான். இன்று வரை அந்த காசு வரல. நான் அதனால் என்ன செய்தேன், நேற்று அல்லது முன்தினம் நான் என்ன செய்தேன் என்றால், இந்த கணேஷ், இந்த இலங்கை அந்த சகோதரருடைய பெயர் கணேஷ் சாமுவேல் என்று நினைக்கிறேன். கணேஷ் சாமுவேலா, கணேஷ் என்று தான் ஆரம்பித்தது. அவருக்கு தகவல் சொன்னேன், இலங்கைக்கு நான் புத்தகம் அனுப்ப மாட்டேன். காரணம், இலங்கை வாசிகள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல சத்தியவசனம் அலுவலகத்தில் பணி செய்த பேக் டு த பைபிள் சத்தியவசனம் அலுவலகத்தில் பணி செய்து அந்த தாமஸ் என்னையே மாற்றியிருக்கிறார். அதனாலே நான் இலங்கைக்கு புத்தகங்கள் அனுப்ப மாட்டேன் என்று பதில் எழுதினேன். இந்த காரணத்தையும் சொல்லி அவருடனே பதில், நான் உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பணத்தை, புத்தகத்திற்குரிய பணத்தை பட்டுவாடா செய்த பிறகு நீங்கள் எனக்கு புத்தகம் எழுதி அனுப்பினால் போதும் என்றார். சரி, எந்த கொரியர் அல்லது எந்த பார்சல் சர்வீஸில் நான் உங்களுக்கு அனுப்பணும், அதனுடைய விலாசத்தையும் தாருங்கள் என்று கேட்டேன். சில நொடிகளில் எழுத்தில் பரிமாறிக்கொண்டிருந்த செய்தி திடீரென்று திரும்பவும் மெசஞ்சரில் வந்தார், வீடியோ காலில் வந்தார். நான் வாங்குவதற்கான புத்தகங்களும் வேதாகமங்களும் வாங்குவதற்காகத்தான்
இவர் அழைக்கிறார், பேசுகிறார் என்று சொல்லி அதை ஆன் செய்து, என்ன பிரதர் சொல்லுங்க அப்படின்னு. அவர் உடனே என்கிட்ட கேட்டார், உனக்கு தேவ அன்பு என்றால் என்னன்னு தெரியுமா என்று கேட்டார். கொஞ்சம் பிரசங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர் பாஸ்டர் அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அது ஒரு மாதிரி நக்கலாக சிரித்து கொண்டே, அவர் அருகில் சிலர் இருக்கிறார்கள், யார் என்று தெரியவில்லை, அவருடைய கைகள் கால்கள் தெரிகிறது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அமர்ந்து பலர் அமர்ந்து கொண்டு நக்கலாக அவர்களை பார்த்து கண் சிமிட்டி சிரித்து கொண்டே, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா அப்படி என்றார். நான் பேசாமல் இருந்தேன். திரும்பவும் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏப்பா இந்த வார்த்தையை சொன்னால் நான் பதில் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்குரிய கனம், துதி, கனம், மகிமை கர்த்தருக்கு கொடுங்கள். நீங்க கர்த்தருக்குரியதை எப்பொழுது ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தீர்களோ, சக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தீர்களோ, இந்த கிறிஸ்தவம் சீரழிந்து போயிற்று. இவர்கள் எல்லாம் நீங்கள் ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை கிறிஸ்துவாக பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். தயவு செய்து என்னிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லாதீர்கள், நான் பதில் தர மாட்டேன் என்று சொன்னேன். அன்பின் நிமித்தமாக என்றார். நான் சொன்னேன், அன்பு என்பது வேறு. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா, ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஐயா என்று சொல்லுவது கர்த்தருக்கு அல்ல. கர்த்தருக்குரியதை மனிதனுக்கு கொடுக்கிறீர்கள். உடனடியாக நான் சற்று கோபமாக பேசினேன். ஏன்னா நான் பல செய்திகள் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பல புத்தகங்களில் எழுதியிருக்கிறேன், என்னுடைய முகநூலிலே எத்தனையோ பதிவுகளை போட்டிருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, சில ஆண்டுகளாகவே அதை செய்து வருகிறேன். வேண்டும் என்று ஒரு நக்கலாக நையாண்டி கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போய் கேட்கிறான். அது வித்தியாசமான சிரிப்பாக இருந்தது. எனக்கு சர்ன்னு கோபம் வந்தது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஹைப்பர் டென்ஷன், வர்டிகோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, தலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட அதை கேளு, உனக்கு என்ன தேவை அந்த பேச்சுக்கு வா, அதை கேட்கவா. பிரைஸ் தி லார்ட், தேவ அன்புன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நீ கோபப்படுற அப்படின்னு. கர்த்தருக்குரியதை கொடுத்தால் கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்குரியதை எனக்கு சொல்லாத, அதான் கோபம் வருது. சொல்லி பார்க்கிற நீ கேட்கலையே. நான் உன்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமான்னு கேட்டான். அடுத்த பதில் என்ன, உன்னிடத்தில் இருக்கிற ஆவி எது, நீ யார் என்று நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமான்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், நீ என்ன குறி சொல்றவனா, அப்ப நீ என்னை பற்றி சொல்லு அப்படின்னா. நான் அவனை பற்றி குறி சொல்லணுமா, அவன்கிட்ட இருக்க ஆவி என்னன்னு சொல்லிடுவேன். உன்னிடத்தில் இருப்பது பன்றியின் ஆவி, உன் சிரிப்பும் உன் நையாண்டியும் பன்றி சிரிப்பது போல் இருக்கிறது என்று சொல்லிடுவேன். ஆனா அவனுக்கு முகத்துக்கு நேரே சொல்ல வேண்டாமே என்று விட்டுவிட்டேன். உன்னை குறித்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா, நான் அவன்கிட்ட குறி கேட்டனா, உனக்கு நீ என்ன ஐ ஜக்கம்மா உடுக்கை அடித்து வீடு வீடா வந்து ஜக்கம்மா நாமத்தில் குறி சொல்லுவாங்களே, நீ உன்கிட்ட ஜக்கம்மாவின் ஆவி இருக்கிறதோ அப்படின்னு கேட்டேன். எதுக்காக கூப்பிட்டியோ அதை மட்டும் பேசு அப்படின்னு. உன்னிடத்தில் தேவ அன்பு இல்லை, மற்றதெல்லாம் இல்லை. என்னுடைய செய்திகளில் ஏதாவது குறை இருந்தால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் விளக்க உரைகளில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடோ கூற்றமோ, நான் சொல்லுவது விவரிப்பது தவறு என்றோ சொல்லுவதானால் அதை குறித்து என்னிடத்தில் பேசுங்க. குறி கேட்கிறது, குறி சொல்றது, நான் எவனிட்டையும் குறி சொல்ல மாட்டேன், குறி கேட்க மாட்டேன், நான் யாருக்கும் குறி சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நான் பேச்சு வழக்கை தொடர்பை வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு குறி சொன்னா மூஞ்சில் காரி துப்பிடுவேன் அப்படின்னு. உண்மை, இதே வார்த்தைகளைத்தான் சொன்னேன். நீ எனக்கு குறி சொன்னா, என் முகத்தை பார்த்து குறி சொன்னா உன் முகத்துல காரி துப்பிடுவேன் அப்படின்னு. உங்களுடைய பாணியிலே தான் உங்களோடு கதைக்க வேண்டும் என்றான். கதைக்க வேண்டும்னா இலங்கை வார்த்தை,
உங்கள் பணியிலே தான் உங்களோடு கதைக்க வேண்டும், அதனால் தான் இப்படி பேசுறேன். கட் பண்ணிட்டு கட் பண்ணி அவனுடைய முகநூல் நட்பும் வேண்டாம், நீ என்னை தொடர்பு கொள்ளவும் கூடாது, உன்னுடைய வியாபாரமும் வேண்டாம் என்று கட் பண்ணிட்டு உடனே ஒரு செய்தியை நேற்று முகநூலிலே பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். இதை குறித்த சிந்தனை நேற்று இரவு முழுவதும் இன்று காலையிலும் கூட என் மனதிலே அது ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு பாரமாக அழுத்தி கொண்டிருந்தது. அதற்குள்ளே எனக்கு ஒரு மனஸ்தாபமும் வந்தது. என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். நான் எதையும் மறைத்து வைத்து பழக்கம் இல்லை. என் மனதுக்குள்ளே நான் எதையும் மறைத்து வைத்து பழக்கம் இல்லை. என்னோடு இருப்பவர்கள், என்னை நம்புகிறவர்களை ஓப்பனாக சொல்லிடுவேன். அது சொல்லக்கூடாத காரியமாக இருந்தாலும் சொல்லிவிடுவேன். சில வேளைகளில் நான் அதை அதுவே எனக்கு எதிராக கணைகளாக வந்தது உண்டு. அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன். காலையிலே குளித்து கொண்டு இருக்கிற போது, காலையில்னா நான் எழும்புறதுக்கு லேட் ஆகும், தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். நைட்டு நடு இரவு 2 மணிக்கு மேலே தான் தூங்குவேன். உடலில் அநேக வியாதிகள் இருக்கிறபடினால காலையில் இரத்த ஓட்டம் சரியாவதற்காக 6 மணி முதல் 7:30 மணி வரை அப்படியே எழுந்து படுக்கையிலேயே அமர்ந்திருப்பேன். அதுக்கு பிறகு தான், ஏன்னா அவசரப்பட்டு எழும்புனேன்னா மூச்சு திணறல் வந்துடும். அதுக்காக அமைதியாக அமர்ந்திருந்து எல்லா பணிகளையும் செய்துவிட்டு வந்து முதலில் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய, அம்மா ரொம்ப வயசானவங்க, 87-90 வயசு இருக்கும். கண்கள் பார்வையடை மங்கி போய்விட்டது, முழுவதுமாக பார்வையே கிடையாது, கூன் விழுந்து விட்டது. அவர்களை பிடிச்சி டாய்லெட்டுக்கு கொண்டு போகணும், வெளியே விடணும், எல்லாம் செய்து அவங்களுக்குரிய கடமைகளை செய்துவிட்டு வெந்நீர் வைத்து அவர்களை குளிப்பாட்டி எல்லாம் செய்துவிட்டு அவர்களை அவர்களுடைய கட்டிலே படுக்க வைத்துவிட்டு நான் எனக்குரிய உணவு பொருளை, மதியத்திற்குரிய உணவு, இரவுக்குரிய உணவையும் காலையிலே பொங்கி சமைத்து முடித்துவிட்டு பல் விளக்கி குளித்து விட்டு வருவேன் கடைக்கு. லேட்டாகும், 10 மணி 10:30 மணி 10:45 மணி வரைக்கும் ஆகிடும். ஆனால் இன்று ஒரு 9:30 மணி அளவில் குளித்து கொண்டிருக்கிற போது என்னுடைய இந்த பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மனஸ்தாபம், நான் தவறாக பேசிவிட்டேனோ, கோபப்பட்டது தவறோ என்று எனக்குள்ளே தோன்றியது. அந்த அழுத்தம் என்னை அழுத்தி கொண்டே இருந்தது. இப்போது இருக்கு எனக்கு அந்த அழுத்தம், அந்த மனபாரம் என் மனதுக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, நான் குளித்து கொண்டிருக்கிற போது பேரலில் தண்ணி இருக்கு, அதை மகளுக்கு எடுத்து தலையில் விட்டு குளிச்சுட்டு இருக்கிறேன். குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை என் மனதிற்குள்ளே தோன்றியது. முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன் போடாதே. எனக்கு நன்றாக தெரிந்த வசனம் ஒன்று. இரண்டாவது, இதை சொன்னா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. நேற்றைக்கே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட இருக்கிற ஆவி பன்றியின் ஆவி என்பதை இந்த வசனத்தை வைத்தே சொல்லியிருப்பேன், வேண்டாம். ஆனால் இன்னொரு வார்த்தை வந்தது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே சத்தியத்தை விசுவாசியாதபடிக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கடைசி நாட்களிலே அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அவனிடத்தில் இருப்பது வஞ்சிக்கிற ஆவி. கவலைப்படாதே என்கிற ஒரு குரல் என் உள்ளத்திலே தோன்றியது. என் உள்ளத்திலே, செவியில இல்லை, செவியில கேட்கல, என் உள்ளத்திலே தோன்றியது. நான் செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன? குளித்து கொண்டிருக்கிறேன். அப்போது என் உள்ளத்திலே அந்த வார்த்தை தொனித்தது. குளித்து முடித்தவுடன் வந்தேன். வந்து தலையெல்லாம் தொட்டிட்டு துணியை மாற்றிட்டு மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி, காலையில் அதிகமாக நான் மொபைலை ஓப்பன் பண்ணுவதில்லை, எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கை முகநூலிலே ஒரு பதிவை போட்டேன். இன்றைக்கு காலையிலே போடப்பட்டிருக்கிற ஒரு பதிவு தமிழிலே தான் போட்டிருக்கிறேன். சமயம் இல்லாததுனால ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதலை. ஆங்கிலம் இல்லைன்னா நான் ஒரு செய்தி போடுறேன்னா முதலில் ஆங்கிலத்தில் எழுதி அதை தமிழில் திருப்பி எழுதுவேன், அல்லது முதலில் தமிழில் பதிவிட்டு விட்டு பிற்பாடு பொறுமையாக அமர்ந்து
அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்து கொண்டிருக்கு. தமிழில் மட்டும்தான் போட்டிருக்கிறேன், கடைசியில் போட்டிருக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையான வசனங்கள், அந்த பகுதிகளை படித்து பாருங்கள். கெட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக, அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாதபடிக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய், அவர்களை நம்ப பண்ணுகிற, பொய்யை நம்ப பண்ணுகிற வஞ்சிக்கிற ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது, தேவனாலே அனுப்பப்பட்டிருக்கிறது. இது அந்த வஞ்சிக்கிற ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த கணேஷ் சாமுவேல். அந்த பிற்பகுதி பெயர் சாமுவேல் தானேன்னு எனக்கு தெரியல. கணேஷ், அவனுடைய நையாண்டி சிரிப்பும், அவனுடைய நையாண்டி அந்த நக்கல் வார்த்தைகளும் அது என்னை நோகடித்துக் கொண்டே இருந்தது. அதனாலே இன்றைய செய்தியை சற்று காலதாமதமாக, சற்று மன அமைதி வரும் வரை பொறுத்திருப்போம் என்று பொறுத்திருந்தேன். அதற்கேற்ற வண்ணமாய் அங்கே இப்பொழுது உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை சற்று சப்தம் குறைவாக இருக்கிறது. அந்த ரைஸ் மில், அந்த இறைச்சல். அருமையானவர்களே, நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். உன்னிடத்தில் அன்பு இல்லையே, தேவனுடைய அன்பு இல்லையே என்றான். நான் அதற்கு ஒரு பதிலை தருகிறேன். உன்னிடத்தில் இருக்கிற ஆவி அன்பு கிறிஸ்துவின் ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி அன்பானது. இவர்கள் அறிந்திருக்கிற உண்மை அவ்வளவுதான். கிறிஸ்துவின் ஆவி சத்திய ஆவி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதுக்கு பிற்பாடு நான் செய்திக்கு வர்றேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்திய ஆவியை இந்த உலகம் அறியாமலும் அதை பெறாமலும் இருக்கிறது, அதை காணாமலும் இருக்கிறது. சத்திய ஆவியானவர் வருகிற போது, அதான் கிறிஸ்துவின் ஆவியானவர். கிறிஸ்துவின் ஆவியானவர் ஆகிய சத்திய ஆவியானவர் நமக்குள் வருகிற போது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். தேவ கிறிஸ்துவின் ஆவி யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் சோதித்து பார்ப்பதற்கு இந்த வேத வசனமாகிய கண்ணாடியை தவிர வேறு ஒரு வசனமும் முதலிடத்தை பெற முடியாது. கிறிஸ்துவின் ஆவியானவர் ஆகிய சத்திய ஆவியானவர், உண்மையுள்ள ஆவியானவர் உங்களிடத்திலே அல்லது எவர் ஒருவரிடத்திலே வந்தாலும், அந்த ஆவியானவர் அன்பை அல்ல, அன்பை காட்டி பாசாங்கு கட்டி தழுவ மாட்டாங்க. உங்க புறம்போக்கு ஊழியக்காரர்கள் பண்ணுவது போல கட்டி தழுவி நீ காணிக்கை கொடுக்கிற அளவுக்கு தக்கதாக உன்னை கட்டி தழுவுவது போல கட்டி தழுவ மாட்டார் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நீ எவ்வளவு காணிக்கை வைக்கிறையோ, இந்த காணிக்கை எப்படி வந்தது? நீ வேசித்தனத்தினால் சம்பாதித்தாயா, அல்லது வேசி அநேக பெண்களை வைத்து வேசித்தலில் செய்து விபச்சார தொழில் செய்து சம்பாதித்ததில் காணிக்கை வைத்தாயா, அல்லது கொள்ளையடித்ததில் காணிக்கை வைத்தாயா, நாய் விற்றதுனாலே இதுதான் விபச்சார தொழில். கொள்ளையடித்ததில் காணிக்கை வைத்தாயா, புறர் பொருளை திருடியதில் காணிக்கை வைத்தாயா, கைக்கூலி வாங்கியதில் காணிக்கை வைத்தாயா, இல்லை அல்லது உன்னுடைய சம்பாத்தியத்தில் காணிக்கை வைத்தாயா என்பதை சத்தியாவியானவர் உனக்கு சுட்டி காட்டுவார். நீ பதுக்கி வைத்து விட்டு, இதுதான் தசமபாகம், எனக்கு இவ்வளவுதான் வருவாய், நான் அதனால இவ்வளவுதான் வைக்க முடியும் அப்படின்னு நீ பொய் சொன்னாலும் அவர் தட்டி கேட்பார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அனனியா சப்பீரா தங்களுக்குள்ள அனைத்தையும் விற்று கர்த்தருடைய பாதத்திலே வைத்தார்கள், பேதுருவின் பாதத்திலே வைத்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? தங்களுக்கென்று ஒரு பகுதியை மறைத்து வைத்துவிட்டு இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று பேதுரு அப்போஸ்தலனுடைய பாதத்திலே கொண்டு வைத்தான். கணவனும் மனைவியும் திட்டமிட்டு செய்த காரியம். என்ன நடந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் கோபப்பட்டாரா இல்லையா? சபித்தாரா இல்லையா? எரிச்சல் கொண்டாரா இல்லையா? உன்னை வாலிபர்களுடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது, உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்று சொன்னார். அவன் செத்தானா? பேதுருவின் பாதத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையின்படி அனனியா செத்தானா இல்லையா? இதை அறியாமல் சப்பீராள் வந்தாள். சப்பீராள் செத்தாளா இல்லையா?
சத்திய ஆவியானவர் கோபப்படுகிறவர் இல்லையா, கட்டி தழுவிக் கொள்வாராம். நீங்க என்ன அருவருப்பானது அக்கிரமத்தை செய்தாலும், எவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் சத்திய ஆவியானவர் கோபப்பட மாட்டாராம், கட்டி தழுவிக் கொள்வாராம். இந்த புறம்போக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் பாசாங்கு. எங்கே கோபம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே அன்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அன்பை வெளியே பார்க்க முடியாது, கோபத்தை தான் பார்க்க முடியும். காரணம் என்ன? உங்களிடத்திலே தவறு இருக்கிறது, உங்களிடத்திலே அக்கிரமம் இருக்கிறது, உங்களுடைய பொய்கள் இருக்கிறது, உங்களிடத்திலே பித்தலாட்டங்கள் இருக்கிறது. அவைகள் எரிச்சலை, கர்த்தருடைய ஆவியானவருக்கு எரிச்சலை கொண்டு வரும். பழைய ஏற்பாட்டிலே அநேக நிகழ்வுகள் இருக்கிறது. பரிசுத்த அபிஷேகத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு ஆசாரியனும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் என்ன செய்தார்கள்? எரேமியா தீர்க்கதரிசியை மொட்டை தலையன் என்று அநேக இளைஞர்கள், பிள்ளைகள் அவனை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். காட்டிலிருந்து வந்த சிங்கங்கள், காட்டு மிருகங்கள் அந்த பிள்ளைகளை பீறி போட்டது. எலியா தீர்க்கதரிசியை பிடித்து செல்லும்படியாக சீரியாவின் படை வீரர்கள் வந்தார்கள். 3 முறை கர்த்தருடைய ஆவியானவர் எலியா தீர்க்கதரிசியின் மேல் இருந்தார். அவன் என்ன சொன்னான்? நான் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்றால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை பட்சிக்கட்டும் என்று. 3 முறை, 2 முறை பட்சிக்கப்பட்டார்கள். 3வது முறை வந்தவர்கள் ஆண்டவனே என்று சொல்லி அவனை மனப்பூர்வமாக அவனுடைய தாழ்வணிந்து, எங்கள் கடமையை செய்ய வந்திருக்கிறோம், அரசன் எங்களுக்கு கட்டளையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம், எங்களோடு வாரும் என்று வருந்தி அழைத்தார்கள். எழுந்து சென்றார். அருமையானவர்களே, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், மிகவும் அன்பானவன், தேவனுக்கு மிகவும் அன்பானவன் என்று வேதாகமம் கற்றுத்தருகின்ற தாவீது அக்கிரமம் செய்தான். தேவன் அவனை எச்சரித்தார். தேவ ஜனங்களை தொகையிட்டு எண்ணினான். தேவனுடைய கோபம் இறங்கியது. தாவீது மனம் திரும்பினான். ஆண்டவரே, நான் அல்லவா பாவம் செய்தேன், குற்றம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, பொறுத்தரளோ மன்னித்தரளோ என்று கேட்டான். தாவீது குற்றம் செய்தான். உரியாவை கொன்று உரியாவின் மனைவியை தனக்கென்று எடுத்துக் கொண்டான். தேவன் அவனை பட்ட பகலிலே அவன் காதுகள் கேட்கத்தக்கதாய் அவனுடைய மகளை, அவனுடைய மகனை கற்பழிக்கின்றான். அவனுடைய மனைவிகளை, அவனுடைய மூத்த மகன் அப்சலோமே கற்பழிக்கின்றான். சூரியன் பார்க்க மொட்டை மாடியிலே இருந்து. தேவன் எரிச்சல் உள்ளவர், தேவன் கோபம் கொள்ளுகிறவர். தேவனால் தண்டிக்கப்படாதவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த பரிசுத்தாவியானவராலேயே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் உபவாசம் இருந்தார். பரிசுத்தாவியானவரால் கற்பிக்கப்பட்டார். வனாந்தரத்தில் இருந்து திருப்பி வருகின்ற போது பிசாசு வந்தான் அவரை சோதிப்பதற்கு. என அவரிடத்திலே கேள்வி கேட்டு வேதாகமத்தில் இருந்தே கேட்கிறான். வேத வசனங்களை கொண்டே இயேசு கிறிஸ்துவிடத்திலே சோதனை செய்கிறான். சோதனைக்காரன் சாத்தான், வலு சர்ப்பம். இயேசு கிறிஸ்துவனை கட்டி தழுவா செய்தாரு சாத்தானே. இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொன்ன போது அவர் என்ன அவனுக்கு கல்லுகளாக அப்பங்கள் ஆக்கினாரா? இல்லை சாத்தானை பிடிச்சு கட்டி தழுவினாரா? என் சகோதரனே, அன்பான சிநேகிதனேன்னு தழுவினாரா? இல்லை. கோபுர உச்சியில கொண்டு விட்டுட்டு கேட்டான், தாள குதியும் ஒண்ணு. அவர் அவனை கட்டி தழுவினாரா? இல்லை அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாரா? இல்லை. மலையின் உச்சியிலே கொண்டு விட்டு
அவனுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறான். என்னிடத்திலும் வல்லமை இருக்கிறது என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே, சிருஷ்டிகரையே, சிருஷ்டிகளில் ஒன்று வலு சர்ப்பம் அவரை எடுத்து தூக்கி கொண்டு மலையின் உச்சியிலே கொண்டு விட்டு சொன்னது, இந்த பிரபஞ்சம் எல்லாம் என்னுடையது, அதை ஆளுகின்ற அதிகாரம் என்கரத்திலே இருக்கிறது, நீ என்னை தாள விழுந்து படிந்து கொள் என்றார். இயேசு கிறிஸ்து படிந்து கொண்டாரா? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, படிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நீ சாத்தான் தான், அவர் ஒருவருக்கே, அவரே பணிந்து கொள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய், அப்பாலே போ சாத்தானே என்று துரத்தினார். அந்த நாய்களின் ஆவிகளை, அந்த சாத்தானுடைய ஆவியை கொண்டவர்கள் அல்லவா இவர்கள். தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. நீ செய்கிற அநியாயத்துக்கெல்லாம் கட்டி தழுவி பிடிச்சு முத்தம் போடுவாங்க. அது உங்க தீர்க்கதரிசிகளிடத்துல தான் போகணும், உங்க அப்போஸ்தலர்களிடத்துல தான் போகணும், உங்களுக்கு குறி சொல்லுகிறவர்களிடத்திலே தான் செல்ல வேண்டும். என்னிடத்தில் அல்ல. நான் பலமுறை எச்சரித்திருக்கிறேன். தயவு செய்து இனி சொல்லுகிறேன், என்னுடைய செய்திகளை கேட்பவர்களே யாராக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுடைய செய்திகளை எழுதி அனுப்புங்கள், அல்லது உங்களுடைய செய்திகளை வாய்ஸ் மெசேஜில் பதிவு செய்து எனக்கு அனுப்புங்கள். மெசஞ்சரிலோ, வாட்ஸ்அப்பிலோ, வீடியோ காலிலோ, தொலைபேசியிலோ வராதிருங்கள். எனக்கு உங்களுடைய அன்பும் தேவையில்லை, உங்களுடைய பசப்பு வார்த்தைகளும் தேவையில்லை, உங்களுடைய புகழுரைகளும் தேவையில்லை. குறைகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு ஏதாகிலும் விண்ணப்பங்கள் இருந்தால் அதை எழுதி அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில், அல்லது வாய்ஸ் மெசேஜ், உங்களுடைய தொலைபேசியிலேயே வாய்ஸ் மெசேஜ் பதிவு செய்து எனக்கு அனுப்புங்கள். நான் சமயம் கிடைக்கின்ற போது அவைகளை பார்ப்பேன், அதற்குரிய பதிலை உங்களுக்கு அனுப்புவேன். அதன்படி விரும்பினால் செய்யுங்கள். என்கிட்ட குறி கேட்கவும் வராத, என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லென்றால், உன்னிடத்தில் இருக்கிற எந்த ஆவி இருக்கிறதோ, நாயின் ஆவி, விழுந்து போன தேவதூதனுடைய ஆவி, விபச்சார இச்சையின் ஆவி, வேசித்தன ஆவி உன்னிடத்தில் இருந்தால் நீ விபச்சாரன் என்று சொல்லுவேன். உன்னிடத்திலே பன்றியின் ஆவி இருக்கிறது என்றால் நீ பன்றியின் ஆவியை கொண்டவன் என்று சொல்லுவேன். சொல்லணும்னு விரும்புறேன்னா நீ என்கிட்ட பேசு, அல்லது செய்தியை மட்டும் கேள், என்னை புகழ்ந்துரைக்காதே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் ஐயா, சாத்திரம் ஐயா என்கிட்ட சொல்லாத. அது உங்கள் புறம்போக்கு கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் புறம்போக்கு கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள். பிரைஸ் டு தி லார்ட், glory to the God. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று சொல்லாதே. நான் பிரபு அல்ல, நான் பிரபுவும் அல்ல, நான் கர்த்தரும் அல்ல, நான் உனக்கு எஜமானனும் அல்ல. நன்றாக புரிந்து கொள். எனக்கு இல்லை பிரைஸ், கர்த்தரை துதியுங்கள் பாஸ்டர் என்று நான் சொன்னேன், அந்த அர்த்தத்தில் சொன்னேன் என்று எனக்கு சொன்னால், கர்த்தரை துதிப்பதற்கு எனக்கு கட்டளையிடுவதற்கு நீ யார்? கேட்கிறேன். கர்த்தரை துதி பாஸ்டர், கர்த்தரை துதியுங்கள் சகோதரா என்று எனக்கு கட்டளையிடுவதற்கு நீ யார்? நீ கர்த்தரா? ஒன்றில் நீ கர்த்தராக இருக்க வேண்டும், அல்லது நான் உனக்கு கர்த்தராக இருக்க வேண்டும். இல்லையே, ரெண்டும் இல்லையே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், சாத்திரம் பாஸ்டர், சாத்திரம் ஐயா, சாத்திரம் பிரதர். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள். பிரைஸ் டு தி லார்ட், glory டு தி காட். டூவை எடுத்துக்கிட்டு பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை துதியுங்கள். பாஸ்டருக்கு நீ கட்டளை போடுகிறாயா? ஐயாவுக்கு நீ கட்டளை போடுகிறாயா? நான் உனக்கு ஐயாவா? உன்னை பெற்ற அப்பனா இல்ல உனக்கு ஆவிக்குரிய அப்பனா? சொல்லு. என்னை ஐயா என்று அழைக்கிறாய், என்னை பாஸ்டர் என்று அழைக்கிறார். நான் என்றைக்காவது நான் பாஸ்டர் என்று உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேனா? யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவ்வளவுதான். ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரீச்சர் அண்ட் அஸ் எ பைபிள் டீச்சர், அவ்வளவுதான். வேதாகமத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்ததை நான் மற்றவர்களுக்கு கற்பிக்கிறேன்.
விருப்பம் இருந்தால் கேளுங்கள். ஒரு ஃப்ரீலான்ஸ் சுயாதீன பிரசங்கி கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து அவர் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறதை நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன். என்னை நிர்பந்தப்படுத்துவதற்கோ என்னை கட்டாயப்படுத்துவதற்கோ எனக்கு அதிகாரம், என்மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கோ உனக்கு யார் அதிகாரம் தந்தது? என்னை அழைத்தவர் எனக்கு கற்பிக்கிறதை, எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். கேட்க விருப்பம் இருந்தால் கேள், அல்லது உனக்கு குறி சொல்லுகிறவரிடத்திலே, உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவரிடத்திலே, உனக்கு ஜெபிக்கிறவர்களிடத்திலே போ. அவர்கள் உன்னை கட்டி தழுவிக் கொள்வார்கள். யாராக இருந்தாலும் சரி. கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு அன்புள்ளவரோ அதற்கு அதிகமாய் எரிச்சல் உள்ளவர், அதற்கு அதிகமாய் கோபப்படுகிறவர். சவுல் அபிஷேகத்தினின்று தள்ளப்பட்டவன் தான், உண்மைதான். யான் பொருளாசை கொண்டவனாய் மாறிப்படப்படினால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவன் அபிஷேகத்தினின்று தள்ளப்பட்டான். ஆனால் ஆடுகளை கழுதைகளை தேடித் சென்ற சவுலை கர்த்தர் இஸ்ராயலின் மேல் அரசனாக அபிஷேகம் பண்ண செய்தார், சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் தங்கியிருந்தபடியினால் முதலாவது அவனிடத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்ட நேரத்திலேயே எரிச்சல் உண்டவனாய், கோபம் உண்டவனாய், ஒரு ஆட்டை பிடித்து அல்லது ஒரு மாட்டை பிடித்து சந்து சந்தாக வெட்டி 12 துண்டுகளாக வெட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரிடத்திற்கும் அனுப்பினான். இஸ்ரவேலிலே இப்படி ஒரு மதிகட்ட காரியத்தை செய்த அந்த சந்ததியை அழிப்பதற்கு நீங்கள் என்னோடு கூட வரவில்லை என்றால் உங்களையும் இதுபோன்று இந்த ஆட்டின் அல்லது அந்த மாட்டினுடைய 12 கூறுகளாக்கப்பட்டது போல உங்களையும் கொன்று போடுவேன் என்று கட்டளையிட்டான். எல்லா இஸ்ரவேலர்களும் 12 கோத்திரத்து இஸ்ரவேலர்களும் சவுலுக்கு துணை நின்றார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எரிச்சல் உள்ளவர், கோபம் கொள்ளுகிறவர். நீ தவறு செய்கிற போது, உன்னிடத்தில் குற்றம் காணப்படுகிற போது அவர் எரிச்சல் அடைவார், கோபம் கொள்ளுவார். மறந்து போகாதே புறம்போக்கு கிறிஸ்தவர்களே, புறம்போக்கு ஊழியக்காரர்களே, அசுத்தாவிகளால் நிறைந்திருக்கிற வேஷம் தரிக்கிற பக்தி வேடதாரிகளே, கர்த்தருடைய ஆவியானவரை அதிசயம் செய்கிறவர், பிசாசு துரத்துகிறவர் என்று நீ அறிந்திருக்கிறாயா? இல்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் பட்சிக்கிற அக்கினி நெருப்பாயிருப்பார், அக்கினி சூளையாயிருப்பார், எரிகிற தீவட்டியாயிருப்பார். சகரியா 12ஆம் அதிகாரத்தை படித்துப்பார். யூதாவின் தலைவர்கள் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி தீவட்டிகளைப் போலவும், அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியில் எரிகிற அக்கினி சூளையை போலும் இருப்பார்கள். அருவருப்பானவனோ அசுத்தமானவனோ அந்நிய ஆவிகளோ தங்களிடத்தில் வருவதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள், சாம்பலாக்கி விடுவார்கள். நன்றாக மனதில் வைத்துக்கொள். உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாக இருக்கிறதென்றால், அல்லது பன்றியின் ஆவிகளாலும் அசுத்தாவிகளாலும் குறி சொல்லுகிற ஆவிகளாலும் நிறைந்திருக்கிற நாய்களின் கூட்டமே, எச்சரிக்கையாயிருங்கள். மற்ற தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசுவது போல என்னிடத்தில் பேச வராதே, எச்சரிக்கிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன்னுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல இருக்க வேண்டும். அதிலிருந்து வெளிப்படுகிற ஒளி பிரகாசத்தை போல இருக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். தேவன் நீதியை பிரகாசிக்க வேண்டும். உன்னை நீ செய்கிற அநியாயம், நீ விபச்சாரனாயிருப்பாய், நீ திருடனாயிருப்பாய், நீ கொள்ளைக்காரனாயிருப்பாய், கிறிஸ்துவன் நாமத்தை சொல்லி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாயிருப்பாய், குறி சொல்லுகிற அருவருப்பானவனாயிருப்பாய். உன்னை நான் கட்டி தழுவிக் கொள்ள வேண்டுமா? உன்னை நான் அன்பு செலுத்த வேண்டுமா? பிசாசின் மகனே, நன்றாக புரிந்து கொள். என்னுடைய செய்திகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவருடைய வருகையிலே நீ என்ன செய்வாய்? அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போல் இருப்பார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தை படித்துப்பார். அவருக்கு முன்னே செழிப்பாய் பச்சை பசேல் என்று இருப்பவை அனைத்தும் அவர் கடந்து போகிற போது சாம்பலாய் இருக்கும். படித்துப்பார் வேதாகமத்தை.
சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை படித்துப்பார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே உங்களை சந்திக்க வருகின்ற போது, தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள வருகின்ற போது, நியாயம் தீர்க்க வருகின்ற போது எப்படி வருவார்? மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமலும். அந்த வசனத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12 சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் படித்து சொல்லிவிட்டு நான் இன்றைய தொடர் எரேமியா தீர்க்கதரிசியின் தொடர் செய்திக்கு நேராக வருகிறேன். கவனமாக கேளுங்கள். பத்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ராஜாவை பார்க்கலும் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லையே. இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். நீ ஒருவேளை ராஜாவாக இருக்கலாம், உன் இனத்திற்கு தலைவனாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவன் திருச்சபைக்கு அதிபதியாக இருக்கலாம். ராஜாக்களே உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களே, மற்றவர்கள் பேரில் குற்றம் சுமத்துகிறவர்களே, காரணமின்றி உன் நாமத்தினாலே, உன்னிடத்தில் இருக்கிற அசுத்தாவியின் பேராலே மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவனே, குறை சொல்லுகிறவனே, நியாயம் தீர்க்கிறவனே, குறி சொல்லுகிறவனே, நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அவர் அன்பானவர் என்றால் நீ ஏன் பயப்பட வேண்டும்? கேட்கிறேன், சொல்லு. நீ எங்கேயாவது ஒளிச்சிருந்து கேட்டுட்டு இருப்ப, வேறு யாருடைய அல்லது வேறு ஏதாவது தொடர்பில் இருந்து என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பாய். கணேஷ், இலங்கை கணேஷ், எனக்கு பதில் சொல்லு. நீ ஒருவேளை என்னோடு நேற்றைய தினத்திலே பேசியதை ரெக்கார்ட் பண்ணி உன்னுடைய அந்த அடிவரடிகள் கூட்டத்திற்கு அனுப்பி என்னை கேவலப்படுத்தலாம் என்று நீ இருந்தால் நீ இதையும் கேள், இதையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நீ சொல்லுகிறாயே கிறிஸ்துவின் ஆவி அன்பானவர் என்று. தேவன் அன்பா இருக்கிறார், உண்மைதான். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு எரிச்சல் உள்ளவராகவும் இருக்கிறார், கோபம் கொள்ளுகிறவராகவும் இருக்கிறார், உன்னை தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார், உன்னை எச்சரிக்கிறவராகவும் இருக்கிறார், உன்னை கண்டிக்கிறவராகவும் இருக்கிறார், உன்னை தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார், உன்னை அழிப்பவராகவும் இருக்கிறார். மறந்து போகாதே, அவருடைய பண்பியல்புகளிலே ஒன்று தான் அன்பு. மற்றவைகளை நீங்கள் அறியவில்லை. அதனால் தான் இன்று கிறிஸ்தவம் சீரழிந்தது. சீரழிய வைத்து விட்டீர்கள். நல்ல ஊழியக்காரர்களையும் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்ய வந்தவர்களையும் அருவருப்பானவர்களாய் மாற்றி பிசாசின் மக்களாய் மாற்றிவிட்டீர்கள். கூலிப்படைகளே, போதகர்களை ஊழியக்காரர்களுக்கு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் சொல்லி சொல்லியே கேவலப்படுத்தி விட்டீர்கள். சொல்லி சொல்லியே எல்லாரையும் கெடுத்து அழித்து விட்டீர்கள். எச்சரிக்கையாருங்கள். வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கேளுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நீங்கள் ஆர்ப்பரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், நடுக்கத்துடனே செய்யுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு செய்யுங்கள். உங்கள் மனம் குலுகதிக்கட்டும், உங்கள் இருதயம் ஆர்ப்பரிக்கட்டும், உங்கள் ஆவி ஆர்ப்பரிக்கட்டும், கர்த்தரை புகழ்ந்து பாடட்டும். உடலின் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாய் ஆடாதே, பாடாதே, குதூகலிக்காதே, குத்தாட்டம் இடாதே. புரிந்து கொள். நடுக்கத்துடனே ஆர்ப்பரியுங்கள், களி கூறுங்கள். குமாரன் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பைத்தான் ருசித்திருக்கிறீர்களா, இல்லை அன்பை பக்தி வேடம் வைந்து அன்பை காண்பிக்கிறீர்களா? பாசாங்கு காட்டுறீங்க இல்லையா?
நேசிப்பது போல, விசுவாசிகளை நேசிப்பது போல, விசுவாசிகளே அல்ல, விசுவாசிகள் உங்களுக்கு கொட்டி தருகிற காணிக்கை பணத்திற்காக அவர்களை நேசிப்பது போல வேடம் போடுகிறீர்கள். ஓநாய்களின் கூட்டமே, இந்த வேடத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்காதே. முதலாவது கோபத்தை தான் காண்பாய், எரிச்சலை தான் காண்பாய். நீ மனம் திரும்பி உன் பாவ அருவருப்புகளை விட்டு விலகி உண்மையாக, நேர்மையாக, மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவனாயிருந்தால் உனக்கு நான் அன்பை காட்டுவேன். அது சற்று பொறுமையாகத்தான் கிடைக்கும். நீ காட்டுற வேஷத்துக்கெல்லாம், கட்டுற கூத்துக்கெல்லாம் நான் உன்னை கட்டி தழுவ மாட்டேன், உன்னை அன்பு செலுத்த மாட்டேன். என்னை விட பல 1000 மடங்கு குணாதிசயங்களிலே 100க்கு 100 பூரணமானவர் அவர். ஒரு அம்சம் கூட என்கிட்ட இல்லை, அது எனக்கு தெரியும். நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்னை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அதை தெரிந்து வைத்திருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். என்னுடைய கோபத்தையே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. பரிசுத்த ஆவியானவர் கோபப்பட்டால் எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் பேதுருவினிடத்தில் இருந்து, சத்தியாவியானவர் கிறிஸ்துவின் அன்புள்ள ஆவியானவர் பேதுருவினிடத்திலிருந்து கோபப்பட்டார். அனனியா சப்பீராளிடத்தில் என்ன நடந்தது? யோசித்து பாருங்கள், மனதிலே சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் கோபம் கொள்ளாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் வழியிலே, உங்கள் வாழ்க்கை பயணத்தின் வழியிலே, ஆயுள் காலம் வரைக்கும் நீ வாழுகின்ற உன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் பாதி வழியிலே நீ அழியாதபடிக்கும் முழுமையாக ஆயுள் காலத்தை வாழ்ந்து முழுமையடைந்து மரிக்க வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நட, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நடுங்கு. அவர் அன்பு செலுத்துகிறார் என்று நீ குத்தாட்டம் போட்டாலோ, நையாண்டி நக்கல் அடிச்சாலோ, நீ சகல அருவருப்புகளிலும் புதைந்து கிடந்து விட்டு நாறிக்கொண்டிருக்கிற திறக்கப்பட்ட பிரேத குழியை போல் இருந்து கொண்டு, நான் பரிசுத்தன், என்னிடத்தில் ஆவி இருக்கிறது, நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்றெல்லாம் கூவிக்கொண்டிருந்தாய் என்றால் அழிந்து போவாய். மனதிலே வைத்துக்கொள், நினைவிலே வைத்துக்கொள். அவரை நீங்கள் வழியிலே அழியாமலும், அதாவது உங்கள் வாழ்க்கையின் ஆயுள் கால அந்த வாழ்க்கை பயணத்திலே, நீண்ட நெடிய விடுதலை, பொன்னாத்மாவின் விடுதலை பயணத்திலே வழியிலே அழிந்து போகாதபடிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள். வேதாகமத்தை அல்ல, வார்த்தைகளே அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரை முத்தம் செய்யுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். எப்படி எரியுமா? அவருடைய கோபம் பற்றி எரியும். மல்கியா 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். என்னுடைய பிரசங்க செய்தி வேறு மாதிரியிலே போய் கொண்டிருக்கிறது. வேறொரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை அண்டிக்கொள். சிலுவையிலே உனக்காக, உன் ஆத்ம விடுதலைக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் சத்திய ஆவியானவர், அவரை அண்டிக்கொள். இல்லை என்றால் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அக்கினி சூளையை போல. இணைவசனம் எங்கே இருக்கிறது? மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ அச்சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கோப்பையும் வைக்காமல் போயும்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கு வேறையும் உன்னுடைய அடிமரமும் இருக்காது. அதாவது உன்னுடைய வித்தே உன்னுடைய வம்ச வழிமரவே அழிக்கப்பட்டுவிடும், பட்சிக்கப்பட்டுவிடும். ஒழுங்காக இருந்து கொள். விருப்பம் இல்லையா போய்விடு. உன்னுடைய செய்தியை என்னுடைய செய்தியை நீ வலுக்கட்டாயமாக நீ கேட்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. நான் என் முகநூலிலே நீ நண்பனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. செய்தியை கேட்க விரும்பினால் கேள், இல்லையா போய்விடு. உன்னுடைய கூட்டத்தார் நிறைய இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கிறான். உனக்கு குறி சொல்லுகிறவன், உன்னை போல குறி சொல்லுகிறவன் பல லட்சம் பேர், பல ஆயிரக்கணக்கிலே, பல ஆயிரம் கோடி இருக்கிறார்கள். போய்விடங்க. உன்னை யார் வருந்தி அழைத்தார்கள்? அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்து கொள்ளுங்கள் அன்பான கிறிஸ்தவர்களே. மனம் இருந்தால், விருப்பம் இருந்தால், உன் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், உன் ஆத்மாவுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய காணிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, உன்னிடத்திலிருந்து காணிக்கை வசூல் செய்வதற்காக அல்ல. உன் ஆத்மாவை நான் நேசிக்கிறேன், உன்னுடைய புற உடலை நான் நேசிக்கவில்லை. உன்னை நான் விரும்புகிறேன் என்று வேஷமிடவில்லை. உன் ஆத்மாவை விரும்புகிறேன். உன் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆவல் உள்ளவனாயிருக்கிறேன், வாஞ்சை உள்ளவனாயிருக்கிறேன். அதனாலே கர்த்தருடைய வார்த்தைகளை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல், பட்சிக்கிற அக்கினியை போல், உன் இருதயத்தை, கடின இருதயத்தை உடைத்து நொறுக்குகிற அகங்காரியே, ஆணவக்காரனே, மனமேட்டிவை கொண்டவனே, புறம்போக்கு நாய்களே, உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எப்படி பேசுகிறேன். அதை நான் நேசிக்கிறேன். உன் ஆத்மாவை நான் அன்பு செய்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவனாக, எவ்வளவு நடுங்குகிறேனோ அவருக்கு முன்பாக, எவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறேனோ, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேனோ, அதைவிட பல மடங்கு அவருக்காக நடுங்குகிறேன், பயப்படுகிறேன். ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து அவருக்கு விரும்பத்தகாத ஒரு வார்த்தை என் வாயிலே வந்துவிடுமோ என்று அநேகர் என் ஊரிலே சொல்லுவார்கள். வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை தான் பேசுவான். காரணம் என்ன? உன்னிடத்தில் காணப்படுகிற அருவருப்பு, உன்னிடத்தில் காணப்படுகிற அக்கிரமம், உன்னிடத்தில் காணப்படுகிற உன் வாயிலிருந்து புறப்படுகிற பொய்கள். நீ காணாததை கண்டேன் என்று சொல்லுகிறபடியினால், அவன் அதை செய்ததை நான் கண்டேன் என்று நீ சொல்லுகிறபடியினால், நான் செய்யாததை நான் செய்தேன் என்று என் பெயரிலே குற்றம் சுமத்துகிறீர்களே. அவன் அப்படிப்பட்டவன், அவனோடு நெருங்கி சேர முடியாது. ஆம், என்னோடு நீங்கள் அருவருப்புகளோடு, பொய்களோடு, பித்தலாட்டங்களோடு, ஏமாற்றுக்களோடு, வஞ்சகங்களோடு, துரோகங்களோடு, அருவருப்பான காரியங்களோடு, மாந்திரிக வித்தைகளோடு, சூனிய வித்தைகளோடு, பிசாசின் சேனைகளோடு, அடுத்தவனுடைய அழிவை விரும்பி தேடுகிற எவனும் என் அருகில் வர முடியாது. கோபப்படுவேன், எரிச்சல் அடைவேன், போய்விட என்பேன். நன்றாக புரிந்து கொள். என்னுடைய குணம் என்னோடு ஊறி போனது. எந்த அருவருப்பானவனை, எல்லா மதத்தவர்களையும் நேசிப்பேன். எல்லா ஜாதியினருடைய வீட்டிலும் சாப்பிட்டு இருக்கிறேன். எல்லோரும், எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோரோடும் அமர்ந்து உணவருந்தி இருக்கிறேன். அவர்கள் வீட்டிலே புசித்திருக்கிறேன். ஜாதிய தீட்டுகள் என்னை ஒன்றும் செய்ததில்லை. விபச்சாரியின் வீட்டிலும் சாப்பிட்டிருக்கிறேன். அவளுடைய விபச்சாரம் என்னை பிடித்துக் கொள்வதில்லை. என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், தீய எண்ணத்தோடு என்னிடத்தில் வந்தால், வாய் நிறைய பொய்களோடு, இதயம் நிறைய பொய்களோடும், அருவருப்புகளோடும், வஞ்சகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் என்றால், தெருநாயை விரட்டுவது போல விரட்டுவேன். நன்றாக புரிந்து கொள். அது என்னுடைய இயல்பான குணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் காரணம் என்ன? உன்னுடைய அருவருப்பு எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. உன்னை பார்க்கிற பொருள், நீ பேசுகிற பொய்களின் நிமித்தமாய், உன்னுடைய ரகசிய செய்கைகள், வெளியொன்று வைத்து உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுகிற உன் நாவு, உள்ளொன்று வைத்து என் அழிவை விரும்பி தேடிக்கொண்டு வெளியே அன்பாக, நைசா, பாசமா பேசுகிறாயே, அது
எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. உன் மனதின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. அது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. அதனால் உன்னை பகைக்கிறேன், உன்னை துரத்துகிறேன், உன்னை கெட்ட வார்த்தைகளால் பேசுகிறேன். ஏனெனில் நீ என்னை கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருக்கிறாய். புரிந்து கொள். அதான் சகரியா 12ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. அந்த ஒரு வசனத்தையும் கூட காண்பிச்சுக்கிட்டு நான் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு வருகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நாளிலே, எந்த நாளிலே? கர்த்தருடைய ரட்சிப்பை உண்மையாக பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே எழும்புகிற நாளிலே. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, இச்சிக்கப்பட்டவர்கள். இவ்வுலகத்தின் ஆவிகளால் இச்சிக்கப்பட்டு அவைகளை நேசித்து அந்நிய ஆவிகளின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற ஓநாய்களின் கூட்டம். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. இவ்வுலகத்தின் ஆசாபாசங்களினாலும் இவ்வுலகத்தின் ஆவிகளினாலும் இச்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி உன்னுடைய இந்த பூமியின் ஜனங்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல கொழுந்து விட்டு எரிகிற நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் என்று சொல்கிறார். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். யாரை? அக்கிரமக்காரர்களாகிய அருவருப்பானவர்களாகிய உன்னை போன்ற ரட்சிக்கப்படாமலே பாவத்தை விட்டு விலகாமலே மனம் திரும்பினேன் என்றும் மனம் திரும்பாமலே ரட்சிக்கப்பட்டேன் என்றும் பாவம் கழுவப்படாமலே பரிசுத்தமானேன் என்றும் பரிசுத்தமாகாமலே பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றேன் என்றும் பரிசுத்தாவியை பெறாமலே மறுபடி பிறந்தேன் என்றும் சொல்லுகிற ஓநாய்களின் கூட்டமே, வலு சர்ப்பத்தின் சந்ததிகளே, வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, உங்களை போன்ற பக்தி வேடதாரிகளை, அருவருப்பானவர்களை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்களை, உண்மையான ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் எரிகிற தீவட்டிகளைப் போல அவர்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போல வெளிப்படுகிற நாளிலே, பட்சிக்கிற அக்கினியாய் எரிகிற நாளிலே அவர்கள் புறப்பட்டு வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா அருவருப்பானவர்களையும், ஓநாய்களின் சந்ததிகளை, பலு சர்ப்பத்தின் சந்ததிகளை, காட்டுமிருக குணங்கொண்ட காட்டுமிருகமாகிய வலு சர்ப்பத்தின் சந்ததிகளை பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். என்ன சொல்லுகிறார்? யார்? இந்த எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் என்பது, முதலாவது எருசலேம் என்பது யார்? தேவனுடைய ஆலயமாக எருசலேம் தேவனுடைய வீடு, தேவனுடைய வாசஸ்தலம். உன்னுடைய என்னுடைய உண்மையாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாய் புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்ற, ஆத்ம ரட்சிப்பை, சரீர விடுதலையை பெற்ற உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவனுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல இருக்கும். அவனுடைய சரீரம், அவனுடைய ஆத்மா கிறிஸ்துவின் ஆலயம், பரிசுத்தாவியானவருடைய ஆலயம், உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம். மறந்து போகாதே. அதனால் தான் சொல்கிறார், எருசலேம் அவருடைய வீடு, எருசலேம் அவருடைய ஆலயம், அவருடைய பரிசுத்த ஸ்தானம். அது உன் இருதயம், உன் ஆத்மா, உன் ஜீவாத்மா. அந்த எருசலேம் ஆகிய உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய இருதயம். நீ எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருப்பாய். எந்த எருசலேமிலே? பரம எருசலேமிலே, பரம கானானிலே, நித்திய கானானிலே, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே நீ திரும்பவும் குடியேற்றப்பட்டிருப்பாய்.
நீ எருசலேமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்போது தான் நீ பரம எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவனாக இருக்க முடியும், குடியிருக்கிறவனாக மாற முடியும். உணர்ந்து கொள், மனம் திரும்பு, யாரையும் நியாயம் தீர்க்காதே. நான் யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே கர்த்தர் எச்சரித்திருக்கிற வார்த்தைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் புறப்பட்டு போய்விடுங்கள். ஒருவர் இருந்தாலும், ஆரம்பம் முதலே தான் சொல்லியிருக்கேன், என்னுடைய செய்திகளை கேட்கிற ஒரு நபர் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தங்கள் செவியை சாய்க்கிற ஒரு ஆத்மா இருந்தாலும் நான் பிரசங்கிப்பேன். என்னிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நீ யார்? நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறேன். என்னுடைய சொந்த வார்த்தைகளை கர்ப்பந்தரித்து பேசவில்லை, என்னுடைய சொந்த நாமத்திலே பேசவில்லை. கர்த்தர் வேதாகமத்திலே எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள், அன்பு இருந்தால், தேவ அன்பு உங்களிடத்தில் இருந்தால், உங்க தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் காண்பிக்கிற வெளிவேட அன்பல்ல, அது வேற. ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கிறாள் என்றால் அவள் அவனை விரும்புகிறாள் என்று அர்த்தம். ஒரு ஆண் ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான் என்றால் அவன் அவளை விரும்புகிறான் என்று அர்த்தம். ஒரு திருமணமான பெண் ஒரு அந்நியாடவனை விரும்புகிறாள் என்றால் தன் புருஷனை பார்க்கிலும் அவனிடத்தில் ஏதோ விசேஷமாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறாள் என்று அர்த்தம். நன்றாக புரிந்து கொள். நீங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிற அப்போஸ்தலர்கள், உங்களுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷகர்கள், உங்களுக்கு பிரசங்கிக்கிற போதகர்கள், உங்களுக்கு பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகள் உங்களை நேசிக்கிறார்கள் என்றால் உங்கள் ஆத்துமாக்களை அல்ல, உங்களை அல்ல, நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை நேசிக்கிறார்கள். புரிந்து கொள். நான் உன்னை நேசிப்பதற்கு உன்னிடத்தில் காணிக்கை கேட்பதில்லை, உன்னுடைய புகழ்ச்சிகள் உரைகளை நான் விரும்புவதில்லை. நன்றாக புரிந்து கொள். அதனால நான் உன்னை வெளிப்படையாக இந்த காதல் அன்பு மனுஷீக அன்பை காட்ட முடியாது. ஆனால் தெய்வீக அன்பு உன் ஆத்மாவை நேசி. தேவன் கடிந்து கொள்ளாத தண்டியாத புத்திரன் இல்லை. தேவன் தண்டியாத புத்திரன் வேசி பிள்ளையாயிருக்கிறான். தேவனுடைய கோபத்தை, தேவனுடைய எரிச்சலை, தேவனுடைய கண்டனத்தை, தேவனுடைய கோபாக்கினையின் தண்டனையை பெற்றுக் கொள்ளாதவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. அவன் வலுசர்ப்பத்தின் சந்ததி, அவன் காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் பிள்ளை, சாத்தானுடைய பிள்ளை. மறந்து போகாதே. உன்னை நேசிப்பதற்கு நான் யார்? நான் என்னையே நேசிக்க மாட்டேன். ஏன் இந்த சரீரத்தில் இருக்கிறேன்னு யோசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கணுமா? ஒரு அம்போக்கு வேடதாரியே, பக்தி வேடதாரிகளே, நான் உங்களை நேசிக்க வேண்டுமா? உங்கள் ஆத்துமாக்களுக்காக பிரதிபிக்கிறேன். அதனால் இவ்வளவு கோபத்தோடு ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை மனம் இருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் தயவு செய்து நீங்கள் புறப்பட்டு சென்று விடலாம். உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற உங்கள் இச்சைகளை தனித்து தருகிற, உங்கள் மன விருப்பங்களை பூர்த்தி செய்கிற இவ்வுலகத்தின் ஆவிகளை தேடி ஓடி விடுங்கள். நோ ப்ராப்ளம் அட் ஆல். நான் இத்தோடு இன்றைய செய்தியை நிறைவு செய்து இதை போஸ்ட் பண்ணிட்டு சற்று சில நிமிடங்கள் கழித்து, ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் கழித்து, நாம் திறந்தோறும் சிந்திக்கிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய 29ஆம் அதிகாரம் அந்த கடைசி 7 வசனங்களை உங்களோடு தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் 123வது தொடர் செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே, தியானிப்பதற்காகவே நான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய செய்தியோ சற்று வித்தியாசமானதாக, அது இன்றைய தேவையாயிருக்கிறபடியினால் பக்தி வேடதாரிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உண்மை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை பிரசங்கிக்க வேண்டியதாயிற்று. தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். 10 நிமிடம் கழித்து அல்லது 15 நிமிடம் கழித்து நான் மதிய உணவை அருந்திவிட்டு உங்களோடு
எரேமியா தீர்க்கதரிசியின் 29ஆம் அதிகாரம் கடைசி 24 முதல் 32 வரையான வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விருப்பமுள்ளவர்கள் அந்த செய்தியை தொடருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.